ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வறுபட்டதும் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டு அதை நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவைன்றதை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொழன்னு சாப்பாடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரிசி பருப்பை அது கூட சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. 3 விசிலுக்கு அப்புறம் சூப்பரான பருப்பு சாதம் நமக்கு ரெடி ஆயிரும். இல்லை 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கிட்டு அது கூட ஏதாவது ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். முட்டை, மீன் இல்லைன்னா ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம்.